வாழ்க்கையிலே வசனம் கிரியை செய்வதற்கு நாம் அங்கு போய் நிற்கும்போது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அநேக மக்களுடைய ஜெபத்தை நான் நினைத்து பார்த்தேன். கர்த்தர் வசனத்தினாலே இன்றைக்கு கிரியை செய்கிற காலம். அற்புதங்கள் ஒழிந்து போகும், தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போகும், அந்நிய பாஷை ஓய்ந்து போகும். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இன்னைக்கு இப்படி ஆர்ப்பாட்டமான உணர்ச்சிகளை தூண்டுகிற பிரசங்கங்கள் அதிகமாக இருக்கிறபடினாலே வசனம் கிரியை செய்ய முடியவில்லை. தர்க்கவாதம் செய்கிற பரிசேயரை போல, வேதகாரர்களை போல குற்றம் கண்டுபிடிப்பதும், இது சரியில்லை அது சரியில்லை, நான் சரியில்லைன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டேன். எல்லாம் மற்றவங்க தான். ஏசாயா தீர்க்கதரிசி 5 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. சாராயம் குடிக்கிறவனுக்கு கையோ, வீட்டை கட்டுறவனுக்கு கையோ, நிலத்தோட நில ரியல் எஸ்டேட் எடுத்தவனுக்கு கையோ, இப்படிலாம் சொல்லிட்டு நன்மையை தீமை என்று சொல்லு கையோ, இனிப்பை கசப்பட்டு சொல்லு கையோ, எல்லாருக்கும் ஐயோ என்று சொல்லிட்டு இருந்தாரு. 6ஆம் அதிகாரத்தில் தேவதூதர் மனுஷகுமார் முன்னால் வந்து நின்னாரு, எனக்கு ஐயோ அப்படின்னாரு. இவ்வளவு நேரம் மற்றவங்களுக்கு ஐயோ, இப்போ எனக்கு ஐயோ. 6ஆம் அதிகாரத்தில் எனக்கு ஐயோ என்று சொன்ன உடனே தேவன் தமது கரி நெருப்பினால் அதன் உதட்டை நாக்கை தொட்டு சுத்தமாக்கி போய் பேசு, போய் பேசு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருந்து பார்ப்போம். ஆவியானுடைய வரம் வரம் என்று சொல்லுகிறோமே, நமக்கு கொடுத்த பிள்ளைகளை ஒழுங்காக கத்திருக்கிற வளர்க்கிறோமா? கத்திருக்கிற சிறு வயது முதல் சிக்ஷித்து போதித்து வளர்க்கிறதா?